அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல, அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தால் காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்போ டீட்டெயிலாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த 5 வருஷமாக என்னை கடுமையாக திட்டுறாங்களா, அதை பற்றி இல்லை. இந்த ஒரு வாரமாக கடுமையான மன வழியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது, அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன், வலியோடு கேட்குறேன். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளோ பெரிய நாடகம் 5 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவருதான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. அன்னைக்கு முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தான் இதை உறுதியா சொன்னோம். தூத்துக்குடியில ஏற்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்துல உங்க அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலேயும் டக்குன்னு வந்து கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சோன்னு அமைதியா உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க உறுதியா சொல்றாங்க, என்னன்னா சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அங்கிருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணும். காவல்துறை கிட்ட போறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல, திருப்பியும் காணும். சார், காவல்துறை கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்க தேடி தேடி பார்க்குறோம், ஊர் மக்கள் ஃபுல்லா தேடி பார்க்குறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோட உடல்ல ஒட்டு துணி கிடையாது, கற்பழிக்கப்பட்ட பெண். இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள உடல. உடனே கனிமொழி அக்கா மேல வந்து ஒரு மீடியா வந்து அவங்கள உள்ள உடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர் சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்லை, அவரை கொட்டம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோபமோ அந்த கோபம் எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னுடைய உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி வந்து தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது இது அரசியல் அல்ல, நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கையா இருந்தா ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானகப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளேயே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போகாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுகவுடைய அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜனாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜனா இதுக்கு வெட்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாடி இருந்து வீடில் இருந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதையை. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கே தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது? திமுக கூட்டணியில் இருக்க 22 கட்சி யார் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ
அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்த கூடாது சொன்னவர் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்லை, பணபலம் இல்லை. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்லை, எந்த நாதியும் இல்லை. ஏன் என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படல. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க, 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும் போது நீ 7ன்னு சொன்னாங்க, 16 வயசுல பொலிட்டிகல்ஸ் படிக்கும் போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிகல் சைடு படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும் பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள், நாங்கள் உறுதியாக சாதிப்போம். எம்ஜிஆரிடம் இருந்த உண்மை எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு. அப்ப தமிழக மக்களே, எதனால என்னுடைய வார்த்தைகள் மாறியது? என்ன பிரச்சாரத்தை திமுக உருவாக்கியது? மற்ற கட்சிகள் எதனால உருவாக்கிறாங்க? நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ணவர் எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகர் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள்.